Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंஸை பார்க்கலாம். Example number 2.9 again பார்த்தா same example same நம்பரோட என்ன ஆக போகுது? ஸ்டேட் போர்ட்ல ரிப்பீட் ஆக போகுது. and yes last classல யாரோ சொன்னாங்க உங்க பேர் என்ன? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வராதுன்னு. பேர் என்ன? Okay, rinsi. Okay, நான் சொல்றேன். Okay, நீ பண்ண மிஸ்டேக் நான் என்னன்னு இன்னைக்கு சொல்றேன். The resistance R is equal to V divided by I, where V is equal to in the value, I is equal to அந்த value. ஓகேவா? Usually ஒன்ட percentage error கேட்டிருக்கான். Percentage error ஃபார்முலா என்ன? delta R by R. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். அதுக்கு அப்புறம் percentage error வரும். R is equal to என்ன ஃபார்முலா? V divided by I. இப்போ நல்லா பாரு delta R by R என்ன ஆயிரும் delta V by V plus delta I by I கரெக்ட்டா பட் percentage கேட்டதனால into 100 போட்டுக்கலாமா புரியுதா சார் எஸ் delta V எவ்வளவு சார் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு 5 by 100 plus by 10 yes by 10 வரே ஒரு லேசா அப்படி போச்சுன்னா அவரது கோர்ட் கேஸே போயிடுவாங்க நல்லா பாரு இது 100 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த 100 அந்த 100 கேன்சல் ஆயிருமா அப்ப எவ்வளவு இருக்க போகுது 5 இருக்கும் வெரி குட் இது வந்து மல்டிப்ளை பண்ணனா 20 by 10 அப்ப 2 7% புரியுதா இந்த 7% வந்து delta R by R னு போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 0.07 கரெக்ட்டா எஸ் சோ இது வந்து delta R by R மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது delta R by R is equal to delta V by V இந்த क्वेश्चन அதுல அப்படி கேட்டிருக்காங்களா வந்து delta R மட்டும் கேட்டிருக்காங்களா பாப்பா ஸ்டேட் போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர் னு கேட்டிருக்காங்க ஓகே அப்ப அதுல வந்து தேவைப்படும் அப்போதைக்கு நான் உனக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன் ஓகேவா இதுக்கு இது மட்டும் இருக்கட்டும்